ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண்ணு பாம்பை திருமணம் செய்யுது. அதை பார்த்த ஊர் மக்கள் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. உண்மையிலேயே அதுக்கு பிறகு அந்த பாம்பு என்ன செஞ்சது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்ப்போம். அது ஒரு பழமையான கிராமம். அந்த கிராமத்துல சுத்தி வெறும் குடிசைகள் தான் இருக்கு. அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கோவில் இருக்கு. இப்ப அந்த கிராமத்துல எல்லோருமே விவசாயம் பண்ணி தான் வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. எல்லோரும் கடுமையான உழைப்பாளிகள். காலைல எந்திரிச்சா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கிராமத்துல பழமையான ஒரு வீடு, அது ஒரு குடிசை வீடு. முக்கியமா அந்த வீடுலாம் இடிஞ்சு அந்த கூரெல்லாம் சிதைஞ்சு ஒரு மாதிரியா பாழடைஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனாலும் அந்த வீட்டுல காயத்ரின்ற ஒரு வயசானவங்களும் அவங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க. அவரோட பெண்ணு பேரு சரிதா. காயத்ரிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. கண்ணங்கள்லாம் சுருங்கி கண்கள்லாம் மங்கிருச்சு. அவங்களுடைய தலைமுடிலாம் முழுவதும் நிறைச்சிருச்சு. இப்ப அவங்க ரொம்பவும் சோர்வா தெரியுறாங்க. காயத்ரி குடும்பத்துல ரொம்ப சிரமமா இருக்கு. அதாவது அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டு தான் சரிதாவை காப்பாத்துறாங்க. அவங்க வாழ்க்கையில பல காலமா வலியும் வேதனையும் அனுபவிச்ச பல விதமான வலிகள் இருக்குது. ஏன்னா அவருடைய கணவர் மரணம், அதுக்கு பிறகு தனிமை, அவங்களுடைய மகளை வளர்க்கறதுக்கு அவங்க போராடின அந்த போராட்டம் அப்படின்னு அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு இருண்ட காலமாவே இருக்கு. இப்படி எப்படி இருந்தாலும் தனது மகளை எப்படியாவது வளர்த்து ஒரு ஆளாக்கிடணும் அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சிட்டு அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தாலும் அவருடைய மகள் சரிதாவோ கடவுள் மேல பக்தி உள்ள பொண்ணு. அது மட்டும் இல்லாம தனது அம்மாவுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சரிதாவும் உதவி பண்ணி அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இப்பதான் சரிதாவிடம் அவங்க சொல்றாங்க, சரிதா உனக்கு வயசாயிட்டே இருக்கு, உனது வாழ்க்கையை மேம்படுத்தணும், அதுக்குண்டான பல விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் சரிதா சரிமா, நீங்க இருக்கிற வரலையும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்படி வாழ்க்கை இவங்க போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் திடீர்னு படிக்கையா காயத்ரி மாறுறாங்க. இப்ப சரிதாவுக்கு ஒன்னும் புரியல. வழக்கம் போல இது சாதாரண காய்ச்சல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு சுடுதண்ணி வச்சு துளசி எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நெத்தியில ஒத்தடமும் கொடுக்குறாங்க. இப்படி 2-3 நாள் படுத்த படுக்கையா இருக்காங்க. சரிதா நல்லாவே கவனிச்சுக்கிறா. இப்படி படுத்த படுக்கையாவே அவங்க இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில விதி வேற மாதிரி விளையாடுது. இப்படி 4 நாள் கடந்த பிறகு ஒரு நாள் காலைல எழுந்திருக்கிறாங்க. காயத்ரி அம்மா சரிதாவை கூப்பிடுறாங்க. சரிதா, என்னுடைய ஒரே சொத்து நீதான், நீதான் என்னுடைய உலகம். ஆனாலும் நான் உங்க கூட ரொம்ப நாள் வாழ முடியாத இருக்குமா, வாழ்க்கையில புசல்தனமா வாழணுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு சரிதா அழுகுறா. ஆனா அடுத்த நிமிஷமே காயத்ரி இறந்துடுறாங்க. இப்ப சரிதாவோ காயத்ரியோட உடலை தனியா எடுத்துட்டு போயிட்டு அவளே அடக்கம் பண்ணி அவளே தீமுட்டுறா. இப்ப ஊர் மக்கள் எல்லாமே அனுதாபப்படுறாங்க. இப்ப சரிதா வீட்டுக்கு வரா. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாள் 2 நாள் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரிதாவை திரும்பியே பார்க்கல. இப்ப சரிதா 4 நாள் ஓடுது. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா இருந்தவரையும் எல்லாமே கவனிச்சுட்டாங்க. இப்ப அம்மா இல்ல, தனிமரமா வரா. இப்போ ஒரு நாள் அவ திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறா. நம்மளே உழைச்சி வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இந்த இடத்துல தான் காட்டுக்கு போய் விறகு சேகரிக்கலாம் அப்படின்னு காட்டுக்கு போறா. காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி வித்துட்டு அதன் மூலயமா சில தானியங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறா. இப்படி 4 நாள் கிடக்குது. இப்போ ஒரு நாள் திடீர்னு விறகு வெட்டிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய பாம்பு அவன் முன்னாடி தோணுது. இதை பார்த்துட்டு அவ அலறடிச்சு ஓடுறா. வீட்டுல போய் சாத்திக்கிறா. நேரம் அந்த பாம்பு நம்ம கடிச்சிருந்தா நம்ம உயிரோட இருந்திருக்க முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறா. இதனால 4 நாள் வீட்லயே வந்து உட்காந்துருக்கா. இப்ப சாப்பிடறதுக்கு சாப்பாடு தானியம் எதுவுமே இல்ல. இப்ப அவன் நினைக்கிறா, இப்படியே வீட்டுக்குள்ள முடங்கியிருந்தா எதுவுமே பண்ண முடியாது, நமக்கு எது இருந்தாலும் நடக்கட்டும், நம்ம காட்டுல போயிட்டு விறகு வெட்டலாம் அப்படின்னு காட்டுக்கு போறா. இப்ப திரும்பவும் அந்த பாம்பு முன்னாடி நிக்குது. ஆனா அந்த பாம்பு சரிதாவை எதுவுமே பண்ணல. இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கா. அந்த பாம்பை பார்த்துட்டே இருக்கா. ஆனாலும் அந்த பாம்பு சீரமும் இல்ல, எதுவுமே பண்ணல, ரொம்ப அமைதியா இருக்கு. இதை பார்த்து அமைதியா வரா, பெருமூச்சு விடுறா. இந்த இடத்துல சரி அப்படின்னு அன்னைக்கு விறகு வெட்டிட்டு வீட்டுக்கு வரா. இப்ப தினந்தோறும் அவன் விறகு வெட்டு வரும்போதெல்லாம் அந்த பாம்பு முன்னாடி வந்து நிற்கும். ஆனாலும் அந்த பாம்பு அவளை எதுவுமே பண்ணாது. இப்ப அவளுக்கு அந்த பாம்பு ரொம்ப பழக்கப்பட்ட பாம்பா இருக்கு. இப்ப அவ தினந்தோறும் வரும்போது பால் எடுத்துட்டு வருவா. பால் எடுத்துட்டு வந்து அந்த பாம்பு கொடுப்பா. இப்படி தினந்தோறும் ஏதாவது சாப்பிடறதுக்கு இருந்து அந்த பாம்பு கொடுப்பா. இப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு ஒரு நாள் அங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. ஒரு பறவை பயங்கரமா பறந்து வருது. இதை கண்டு அவள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போறா. ஏதோ காத்தும் பயங்கரமா அடிக்குது. இப்ப திடீர்னு அந்த பாம்பு பேச ஆரம்பிக்குது. உன் பேர் என்ன பெண்ணு அப்படின்னு அது சொல்லுது. அதை கண்டு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறா. அவ அந்த பாம்பை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த பாம்பு, நான் தான் பேசினேன், உன் பேர் என்ன அப்படின்னு அது கேக்குது. இப்ப அது கண்டு இது உண்மையா இருக்க முடியாது, இல்ல பாம்பு எப்படி பேச முடியும் அப்படின்னு பின்னாடி போறா. இப்ப ஆமா, நான் ஒரு சாதாரண பாம்பு இல்ல, நான் ஒரு இளவரசன் அப்படின்னும் அது சொல்லுது. இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறா. அப்படியே நின்று இருக்கா. நின்று பாம்பு பார்த்துட்டே இருக்கா. இதை எப்படி நம்புறது அப்படின்னு அவளும் திகைச்சு போறா. இந்த இடத்துல அவ எல்லாத்தையும் உணர்றா. ஆமா, அந்த பாம்பு தான் பேசுது, இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு அவ கிட்ட நெருங்கி வரா. உன் பேர் என்ன அப்படின்னு அந்த பாம்பு கேக்குது. இப்ப என் பேரு சரிதா அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த பாம்பு இப்படி சொல்ல ஆரம்பிக்குது, நான் ஒரு சாதாரண பாம்பு கிடையாது, நான் ஒரு இளவரசன். அதாவது என்னுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை நடத்திட்டு வர்றாரு. என்னோட அப்பா மிகப்பெரிய ஒரு அரசர். அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய அப்பா மக்களை பாதுகாப்பாரு.
சொன்னாரு. நான் பிறந்த பிறகு கொஞ்சம் வருஷத்திலே என்னோட அம்மா இறந்துட்டாங்க. நான் ஒரு அனாதையா விடப்பட்டேன். இப்ப அப்பாவும் என்ன அந்த அளவுக்கு கவனிக்கல. எங்க அம்மா இறந்த பிறகு எனக்கு அரண்மனையே பிடிக்காம போயிடுச்சு. இப்ப அப்பாவும் எப்போதும் என் கூட இல்ல. இப்ப அப்பாவிட நான் போயிட்டு அப்பா என் கூடயே நீங்க இருங்கப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குப்பா, மக்களை சந்திக்கணும், மக்களுடைய குறைகள்லாம் நீக்கணும், எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாரு. இப்ப நான் ஒரு நிமிஷம் ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருந்தேன். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா இன்னொரு பொண்ணை பார்த்து 2வது கல்யாணம் பண்ணாரு. ஆனாலும் அவ சரியான கொடுமைக்காரி. அதாவது எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருப்பா. இப்ப அரசவையில என்னோட அப்பாவிடமும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. ஆனாலும் அவளுக்கு இன்னொரு முகம் இருக்கு, ரொம்ப கொடூரமா இருக்கும். அவ என்னிடம் வந்தாவே ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. என்னுடைய மாற்றாந்தாய் ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நானும் எல்லாத்தையும் பொறுத்து இருந்தேன். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க என்னையும் கொடுமைப்படுத்துவாங்க. என்னோட அப்பாவிடம் வந்து இவன் எதுக்குமே லாக்கி இல்ல, எந்த பொறுப்புமே இல்ல, இவனுக்கு பாடம் எதுவுமே மனசுல ஏறல, இவன் ராஜபரம்பரைக்கு இருக்க லாக்கி இல்லை அப்படின்னும் ரொம்ப கண்ணாபண்ணான்னு பேசுறாங்க. என்னுடைய அப்பாவும் எதுவுமே புரிஞ்சிக்காம அவரும் சரி சரின்னு தலையாட்டுறாரு. இப்ப என்னோட மாட்டாந்தாயோட மகனுக்கு 5 வயசு. அவனோட நான் விளையாட ஓடுனேன். அப்ப என்னை தடுத்து இவன் என்னுடைய மகன் வருங்கால வாரிசு, இவன் தான் அந்த நாட்டு ராஜா, இவன் கூட விளையாடுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, நீ விளையாடக்கூடாது அப்படின்னும் என்னை தடுத்தாங்க. நானும் மனசு சோர்ந்து போய் இப்படியே தான் நான் வளர்ந்தேன். இப்ப வளர்ந்து பெரியவனா மாறினேன். இப்ப எனக்கு வயசு 25. இந்த நேரத்துல என்னுடைய அப்பா ஒரு முடிவுக்கு வந்தாரு. அதாவது இந்த நாட்டோட இளவரசன், இந்த நாட்டோட வாரிசு அப்படின்னு என்ன அறிவிக்க நினைச்சாரு. இப்பதான் அரசபையை கூட்டி எல்லோருக்கும் முன்னாடியும் இவன் தான் இந்த நாட்டோட வாரிசு, இவன் தான் இந்த ராஜ்யத்தை ஆள போறான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப இதை கண்டு என்னுடைய மாற்றாந்தாய் ரொம்ப வைத்தெறிஞ்சா, ரொம்ப கோவப்பட்டா. இப்ப உடனடியா அவர் திட்டம் வகுத்தா. அதாவது அங்க ஒரு தந்திரிகன், ஒரு மந்திரவாதி அங்க இருந்தாரு. இப்ப அந்த மந்திரவாதியிடம் போயிட்டு அவனை எப்படியாவது மக்களிடம் இருந்து பிரிக்கணும், இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் அப்படின்னு அந்த மந்திரவாதியிடம் அவன் சொல்றான். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன் அப்படின்னு அவன் சொல்றாங்க. அதுக்கு தங்கம், வெள்ளி, மாணிக்கம் அப்படின்னு வாரி வழங்கினாங்க. இப்ப அந்த மந்திரவாதியும் இப்ப அவன் ஒரு கயிறு தயாரிச்சான். அவனுடைய பெயர் அர்ஜுனன். இப்ப அர்ஜுனனுடைய கையில இதை கட்டினா அவன் சுத்தம் மாறிடும் அப்படின்னு அவன் சொன்னான். இப்ப என்னுடைய மாற்றாந்தாய் என்னிடம் வந்து ரொம்ப அன்பா பேசினாங்க. இந்த ராஜ்யத்தை ஆள போற, இந்த கயிறு கட்டிப்பா, உனக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அன்போடு சொன்னதால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா அதை ஏத்துக்கிட்டேன். அவங்க என் கையில கட்டினாங்க. கையில கட்டின அடுத்த நிமிஷமே என்னுடைய உடல் முழுவதும் கூசுச்சு. இப்ப கூச்சமா இருந்தோடனே ரொம்ப வெக்கப்பட்டேன். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே என்னோட உடல் மாற ஆரம்பிச்சது. இப்ப பயங்கரமான அலர்ன அடுத்த நிமிஷம் நான் பாம்பா மாறிட்டேன். இப்ப என்னுடைய உருவம் மொத்தம் மாறத்தால நான் ரொம்ப அலர்னேன், கத்துனேன். இப்ப காவலர்கள் அங்கேயிருந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என்ன பார்த்துட்டு பெரிய ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு என்ன அடிக்க ஓடி வந்தாங்க. இப்ப அவங்களிடமிருந்து தப்பிச்சு நான் வெளியே வந்தேன். என்னுடைய கதை இதோட முடியல. அதுக்கு பிறகுதான் நான் காட்டுல சுத்தி தெரியும் போது ஒரு துறவியை சந்திச்சேன். அந்த துறவி என்னை பார்த்துட்டு நீ ஒரு சாதாரண பாம்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னை காலபைரவன்ற ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி உன மந்திரம் எழுதி ஒரு கயிறு வந்து கட்டிருக்கான். இந்த கயிறை சாதாரணமா உள்ளவங்க யாருமே வந்து அவுக்க முடியாது, அவங்க கண்ணுக்கு இது தெரியாது. இப்ப ஒரு தூய்மையான மனதுள்ள ஒரு பெண்ணுக்கு தான் இந்த கயிறு தெரியும். அதாவது அவ ஒரு உண்மையா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, அதோட நல்ல உள்ளம் கொண்ட ஒரு பெண்ணுக்கு தான் இந்த கயிறு தெரியும் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லி முடிக்குது. இப்ப அந்த பெண் நீனா தான் இருக்கும், ஏன்னா உனக்கு இந்த கயிறு தெரியுதா பாரு, நல்லா உற்றுப்பாரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவளும் பாக்குறா அந்த பாம்போட கழுத்துல ஒரு கயிறு கட்டிருக்கு. இதை கண்டு அதிர்ச்சி ஆவரா, இது உண்மைதானா அப்படின்னு ஒரு நிமிஷம் மிரண்டு போறா. இதை நீ நம்பினா இதை நீ அவரு இல்லனா பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவளும் அவ கையை வச்சு அவுக்குறா. அடுத்த நிமிஷமே அங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது. காத்து பயங்கரமா வீசுது. இப்ப அந்த பாம்பு அப்படியே ஒரு இளவரசனா மாறி நிக்குது. அதுவும் விலையுயர்ந்த தங்கத்தாலான ஒரு அழகான ஒரு உடைய வந்து அணிஞ்சிருக்கான். அவனை போல ஒரு அழகான இளவரசனை அவன் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான இளவரசன். அவனை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறா. அவனும் ரொம்ப நன்றி, இதை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரிதாவும் ரொம்ப மகிழ்ச்சி ஆவரா. இப்ப உடனடியா அவங்க 2 பேரும் நீ வா எங்க அப்பாவை சந்திக்கலாம் அப்படின்னு அவன் அழைச்சிட்டு போறான். இப்ப அவன் அந்த நாட்டோட அரண்மனைக்கு நுழையலான்னு போவான். இப்ப காவலர்கள் வந்து எல்லாரும் தடுக்கிறாங்க. இப்பதான் இவன் தான் இளவரசன்றத அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா ராஜாவிட்ட போய் சொல்றாங்க. இப்ப அவனும் ராஜாவிட வரான். ராஜா அர்ஜுனனை பார்த்து ஆச்சரியத்தின் உச்சிக்கே போறாரு. அதாவது எங்கப்பா போன, எவ்வளவு நாள் உன்னை தேடிட்டு தெரியுமா, இந்த நாடு முழுவதும் உன்னை தேடித்தேன், நீ எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் இளவரசன் அர்ஜுனன் சொல்றான், அப்பா நடந்த விஷயமே வேறு. அதாவது என்னுடைய மாற்றாந்தாய் இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். இவங்க என்ன ஒரு மந்திரவாதியிடம் சொல்லி என்ன பாம்பா மாத்திட்டாங்க. நான் ரொம்ப நாளா இந்த காட்டுல சுற்றி தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு உண்மையான மனம் உள்ள ஒரு பெண்ணு தான் இந்த கயிறு அவுக்க முடியும்னு சொன்னாங்க. இந்த பெண்ணு தான் இந்த கயிற்றை வந்து அவுத்துது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். இதை கண்டு ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. உடனடியா அவனுடைய மாற்றாந்தாயையும் அவனுடைய மகனையும் பிடிச்சி சிறையில போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அர்ஜுனன் வந்து அவருடைய மாற்றாந்தாய் தான் இந்த மாதிரி பண்ணாங்க, சித்தி தான் இந்த மாதிரி பண்ணாங்க, ஆனா அவருடைய மகன் ஒரு அப்பாவி, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய மாற்றாந்தாய் பயங்கர அதிர்ச்சி ஆகிறா. இதுவரையும் தனது மகனுக்கு தான் இந்த ராஜ்யம் அப்படின்னு நினைச்சிருந்த அவளுக்கு அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டா. இப்ப அவ ஓடி வந்து
இது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாம் பொய், எங்கேயோ ஓடி போய் இப்போ வந்திருக்கான் அப்படின்னும் அவன் சொல்றாங்க. இப்போ இதை கேட்டு இல்லப்பா ஒரு மந்திரவாதி, அந்த மந்திரவாதி பேரு காலபைரவர் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ உடனடியா அந்த மந்திரவாதி காலபைரவனை உடனே பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னும் அவர் உத்தரப்படுறாரு. மந்திரவாதி காலபைரவனை உடனே அழைச்சிட்டு வராங்க. அவன் ரொம்ப பயத்தோட வரான். ராஜா அவனை பார்த்து ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, எல்லாம் உன்னுடைய மனைவியால் தான், உங்க ராணி தான், ராணி சொல்லி தான் நான் அனைத்துமே கேட்டேன். அதாவது மக்களை விட்டு விலகி இருக்கணும், ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு இவங்க கேட்டாங்க. இதுக்காக தான் நான் ஒரு கையை தயாரிச்சேன் அப்படின்னு அவன் சொல்றாங்க. இந்த நேரத்துல கோவப்பட்ட ராஜா உடனே அவளை சிறையில் அடைக்க சொல்றாரு. இப்ப அர்ஜுனனை பார்த்து நீ தான்ப்பா இதுக்கு மேல அந்த ராஜ்யத்தை காப்பாற்றணும், ஆளணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவ கூட வந்த சரிதாவை பாக்குறாங்க. யாருமா நீ? என்னுடைய மகனை நீ தான் காப்பாத்தின, ரொம்ப நன்றிமா அப்படின்னு வணங்குறாரு. இந்த நேரத்துல அர்ஜுனன் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையே மாத்தினது சரிதா தான், சரிதாவை வாழ்க்கை முழுவதும் கூடவே அழைச்சிட்டு போப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதுக்கு ஆமாப்பா நானும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், அதாவது இவளே நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவங்க 2 பேத்துக்கும் திருமணம் ஆகுது. அதை கண்டு அந்த நாடு திருவிழா கோலம் பூண்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. ஓகே, நம்மள இந்த வேலை பிரச்சனைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.